மேலே தூக்கிட்டு இங்கே பாரு. அப்படியே வச்சு தனிச்சு அதை வாங்க. இன்னைக்கு என்ன டே? சண்டே பார்த்தீங்கன்னா தன்சியை வந்து பாத்திரம் விளக்க விட்டாச்சு. க்ளீனாக விளக்கிடியா தன்சி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, எல்லா வேலையும் தன்சியை தான் வாங்க போகிறோம். செஞ்சிருவியா? இன்னைக்கு சண்டே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. தன்சி பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. இந்த பாத்திரம்லாம் விளக்கட்டும். நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் டீ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு தான் வீடெல்லாம் பெருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரூம் பார்த்தீங்கன்னா கூட்டணும், எல்லாமே கூட்டணும். எப்படி கஜ எதுன்னு கிடக்கு பாருங்க. இன்றைக்கி என்ன குக்கிங் தன்சி? மட்டனா? பார்ப்போம். மட்டன் எடுக்க போயிருக்காங்க. எடுத்துகிட்டு வந்ததும் நம்ம சமைக்க வேண்டியதான். சண்டேனால டைம் பாருங்கள், 9 மணிக்கு நம்ம எழுந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தன்சி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வீடெல்லாம் பெருக்கியாச்சு. தன்சி இன்னமும் பாத்திரம் வளக்கிட்டு இருக்க? நான் அதுக்குள்ளே வீடெல்லாம் பெருக்கிட்டேன். பெட்ரூம் ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. ஹாலும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போர்ட்டிகோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கூட்டிட்டோம். ஒரு டஸ்ட் இருக்காது. பாப்பா தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பாத்திரம் வளக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் முடியுமா ஒர்க்கை? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் டீ போட்டேன். டீ பாருங்கள். தன்சி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? ஆக்சுவலி சண்டே அதுமாக பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு நாங்கள் வந்து டீ சாப்பிட்டுட்ருக்கோம். டீக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கெட். தர்ஷனும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுக்கிறதுக்காக கம்மாபுரம் போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சண்டேங்கிறதுனால எல்லாமே லேட்டாக தான் நம்ம எழுந்து ஆரம்பிச்சிட்ருக்கோம் ஒர்க் எல்லாமே. ஓகே, டீ சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்காக. கறி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. டைம் பாருங்கள் 10 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கறி வந்து வரல. சாதமும் பார்த்தீங்கன்னா வடிச்சுட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி வச்சிட்டா. தன்சி என்ன பண்ணுறா? தன்சி ஓ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன்னா அது வரைக்கும் படிச்சுட்டா சொன்னாங்க. கடிதம் வரைக்கும். கறி வாங்க போனவங்க என்ன கறியை வந்து இப்போ தான் ரெடி பண்ணுறாங்களா? மணி 10 ஆயிடுச்சு. எல்லாமே ரெடியாக இருக்குது. காய்கறியும் கட் பண்ணி வச்சிட்டேன், சாதமும் வடித்து வச்சிட்டேன். அப்படியே கறி வந்ததும் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். எத்தனை மணிக்கு போனாங்க? 9 மணிக்கு போனாங்க. ஒரு வேளை கருமேட்டில் இருப்பாங்களோ தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்க ரெடி பண்ண வேண்டியதான்.
மட்டன் குழம்பு க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் மட்டன் குழம்புக்கு தேவையானது. மட்டன் குழம்புக்கு தேவையானதே மட்டன் தான். மட்டன் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை குக்கரில் வந்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கல் உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை அப்படியே நம்ம ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ குழம்பையும் பார்த்தீங்கன்னா கூட்டி வச்சாச்சு. இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூளும், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிக்க வேண்டியதான். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தண்ணியாக தான் வைப்பேன். ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் குழம்பு தாராளமாக பற்றணுங்கிறதுக்காக நான் எப்போவுமே தண்ணியாக வைப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் ஏரியிலே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய ஜிலேபி மீன் தாங்க. தர்ஷனை கூப்பிட்டு, தர்ஷன் இந்த ஜிலேபி மீனை தூக்கி பார்ப்பா அப்படின்னு சொன்னேன். தம்பியும் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு வெயிட்டாக இருக்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவனும் கிளம்பிட்டான். இதை எப்படி தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன்னு தெரியாமலே பார்த்தீங்கன்னா சிஸ்ஸர், கத்தி, அருவாமனை, கொடுவா எல்லாமே கொண்டு வந்து வச்சு நானும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறேன்னு செதில் எடுக்கிறேன்னு கையில் கத்தி கிழிச்சு கையே டேமேஜ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி தான் இதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன்னே தெரியலன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செதில் ரெக்கை எல்லாமே கட் பண்ணி அது கழுத்து பகுதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய செவில் உள்ள இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதை இப்போ கட் பண்ணணும். தலையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆயுதம் கிடையாது. நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தியோ ஒரு அருவாமனையோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது நேராக வரும். நம்மக்கிட்ட ஆயுதம் இல்லாததுனால எங்கள் மாமியார் வீட்டுக்கு மீனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஷார்ப்பான அருவாமனைலாம் இருக்குது, அங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு அங்கே கொண்டு போயிருக்காங்க. அந்த கேப்பில் சரி கை என்ன நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்லா பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி பட்டாலே எரிய ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சரி மீன் வர வரைக்கும் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு துணிலாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அதை காய வைக்கலான்னு எடுத்து வச்சேன். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக கிச்சனில் வந்தேன். மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ சாதம் போட்டு அதில் மட்டன் குழம்புலாம் ஆட் பண்ணிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. சண்டே அதுமா காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. நானும் சரின்ட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கறிலாம் நல்லா பீஸ்லாம் வெந்திருந்தது. நம்ம வீட்டில் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடுச்சு. ஆச்சி மிளகாய் தூள் தான் வாங்கிட்டு வந்தது. குழம்பு வச்சு அவ்வளோவா டேஸ்ட் இல்லை அந்த மிளகாய் தூளில். நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூளில் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு துணிலாம் பார்த்தீங்கன்னா காய போட்டேன். இன்றைக்கி சண்டே ரொட்டீன் ஒர்க் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு காலையிலே வச்சு 12 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் துணிலாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் வறுத்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய மதிய ரொட்டீன் ஒர்க்கு. மீனையும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் தலையை மட்டும் குழம்பு வைக்க போகிறோம். மற்ற உடல் பகுதி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி பசங்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா இது உள்ளே பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது. 2 மீன் பெரிய மீன் ஜிலேபி மீன் நம்ம வீட்டில் இன்றைக்கி எடுத்து சமைக்க போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா முள் இருக்காது. சின்ன சின்ன மீனில் தான் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். இதில் ஒரே முள் ஏதாச்சும் ஒரு பெரிய முள்ளாக தான் இருக்கும். சின்ன சின்ன முள்ளுலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நானும் ஒரே பாத்திரத்தில் போட்டு மசாலா போட்டோம்னா கண்டிப்பாக கை போட்டு கிண்டவே முடியாது. சரி 2 பாத்திரமாக வச்சு நம்ம மீனை சரிசமமாக பிரித்து நம்ம மசாலா போட்டுடலான்ட்டு 2 பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா சேமாக இதில் என்ன போடுறோம் அதே அந்த மீன்லையும் போட்டு இப்போ அழகாக பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி இது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் குட்டி தாங்க. இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் தூக்கிட்டு வரும்போது தம்பி வந்து என் கூட இருக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்போ கொஞ்சம் தம்பிக்கு விவரம் தெரிஞ்சிச்சு. அம்மா அப்பா வீட்டு என்கிட்ட வரமாட்டேங்கிறான். இன்றைக்கி தர்ஷனும் தனுஷியும் லீவுங்கிறதுனால தம்பி பாப்பா கூட அவன் விளையாடுறாங்கிறான். நம்மள மாதிரி பெரியவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வரமாட்டேங்கிறான். ஏன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சனாலே பிள்ளைங்க வந்து வரமாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் தம்பிக்கு வந்துச்சு. 1.5 வயசு ஆனதுனால அம்மா அப்பா வீட்டு எட்ட வரமாட்டேங்கிறான் தம்பி. தனுஷியும் தர்ஷனும் இருக்கும்போது அவங்க கூட விளையாடுறாங்கிறான்.
அதே போல் பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டியில் தம்பியை தூக்கிட்டு வந்தாங்க, தன்ஷியும் அப்பாவும். நெக்ஸ்ட்டு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சாப்பிட கொடுத்தா அக்காவுக்கு ஊட்டி விட்றாரு சாரு. சரின்ட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் தம்பி கூட அப்படியே விளையாண்டுக்கிட்டு, சரி குழம்புக்கு நம்ம வந்து பூண்டுலாம் உரித்து வச்சிடலாம், மீன் குழம்பு வைக்கணும், மீன் வறுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதனால் 2 ஐட்டம் நமக்கு பூண்டு உரிச்சு ஆகணும்னு சரி பூண்டு உரிச்சிட்டு தம்பி கூட பேசிக்கிட்டே உரிக்கலான்ட்டு நானும் உரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சர்வேஷ் குட்டியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நானும் தான் பூண்டு உரிப்பேன்னு, தம்பியும் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரீட்லேயே கொம்டி பழம் விற்றுட்டு வந்திருந்தாங்க, கிலோ 20 ரூபான்னு விற்றுட்டு வந்திருந்தாங்க. சரி ஒரு கொம்டி பழம் வாங்கலான்னு வண்டி நிறுத்தினோம். கையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் இருந்துச்சு. சரி நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் 2.5 கிலோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் எடுத்து வச்சாங்க. நீங்கள் வந்து இதை கட் பண்ணி காட்டுங்க, பிஞ்சாக இருந்துற போது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காமிச்சாங்க. ஒரு நல்ல பழம் தாம்மா, நாங்கள் வந்து ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.5 கிலோவில் ஒரு கொம்டி பழம் நம்ம வாங்கிக்கிட்டோம். சம்மர் சீசன் வந்தாலே பார்த்தீங்கன்னா கொம்டி பழம், கிர்னி பழம் இந்த மாதிரி நம்ம பழமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்லாம் போட்டு நம்ம வந்து ஜூஸ் அடித்து சாப்பிடுவோம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குங்க, கிர்னி பழம் ஜூஸ்லாம் நான் போட்டு சாப்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ கொம்டி பழம் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இந்த 2.5 கிலோ கொம்டி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்து கூட வராதுங்க, ஏன்னா நாங்கள் 4-5 பேர் இருக்கோம். கண்டிப்பாக ஒரு சுத்து கூட வராது. பழத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூண்டு உரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு வந்து இப்போ பிரிச்சாச்சு. மீன் வறுக்கிறதுக்கு தனி, மீன் குழம்புக்கு தனின்னு பிரித்து இப்போ வச்சுட்டு, நம்ம பசங்க கொம்டி பழத்தை வாங்கிட்டு வந்து சும்மா இருப்பாங்களா, சீக்கிரம் எடுத்து கட் பண்ணுங்கன்னு அவங்களும் கேட்டிருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா கொம்டி பழத்தை எடுத்து 2ஆக வெட்டி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பீஸாக வெட்டி கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல வெய்ய சீசன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாசி, பங்குனி, சித்திரை இந்த 3 மாதமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயில் மாதம் தான் சொல்லுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிர்னி பழம், கொம்டி பழம் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்வேஷ் குட்டியும் ஒரு கீத்து வந்து வெட்டி கொடுத்துருந்தோம். தம்பியும் பார்த்திங்கன்னா கொம்டி பழம் சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் சரி ஓவர் வியூ க்ளீன் பண்ணிடலாம், எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்க, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏர் கூலரில் வந்து நீங்கள் காற்று வாங்கிட்டு இங்கே விளையாடலாம் அப்படின்னு பசங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம சீட்டி போட்ட வீட்டில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அனலாக இருக்குது, வெளியிலையும் உட்கார முடியாது, தோட்டத்துலேயும் உட்கார முடியாது, ஏர் கூலர் முன்னாடி மட்டும்தான் பார்த்திங்கன்னா உட்கார முடியும். நானும் க்ளீன் பண்ணிவிட்டு பசங்களை வந்து ஏர் கூலர் முன்னாடி வந்து படுங்கன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் மீன் வறுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா தட்டி போட்டு சூப்பராக இப்போ மீன் எடுத்து எண்ணெயில் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மீன் வறுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய்லாம் அதிகமாக வைக்க வேணாம், மீடியமாக வச்சு நம்ம வந்து மீனை பொரிச்சாலே போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வந்துச்சு ஜிலேபி மீன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஜிலேபி மீன் எடுத்து நான் வந்து குழம்பும் வைக்கிறேன், மீனும் வறுக்கிறேன். சர்வேஷ் குட்டி பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்லேயே நல்லா சார் காற்று வாங்கிட்டே தூங்கிட்டாரு. சரி தூங்கட்டும்னு தம்பிக்கு நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு சூப்பராக கவர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பசங்க பார்த்தீங்கன்னா வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி இந்தாங்க நீங்கள் மீன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த வறுத்த மீன் இந்தாங்கன்னு கையில் கொடுத்தேன். பாப்பா பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்துட்டு சூடாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் சரி நான் புட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மீனை வந்து பீஸாக எடுக்கலான்னு பார்த்தா எனக்கும் பார்த்தீங்கன்னா சூடு ஓவராக இருந்துச்சு. சரி வாமா 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு பீஸ் எடுக்கலான்ட்டு பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பீஸ் வந்து இப்போ வாயில் வச்சு ஊட்டி விட்டேன். பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பர்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த பூண்டோடைய வாசனைலாம் பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் கட் பண்ணி கொடுங்க, நான் வந்து மீன் மேலே லெமன் வந்து ஆட் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பாப்பா சொன்னால், நானும் பார்த்தீங்கன்னா லெமன் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மீன் மேலே லெமனை ஆட் பண்ணி இப்போ சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சரி நம்மளும் சாப்பிட்றலான்ட்டு ஒரு 3 மீனை பார்த்தீங்கன்னா முருகலான மீன் எடுத்துகிட்டு வந்து அது கூட ஒரு 1/2 லெமன் வச்சு நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வேறு லெவலில் டேஸ்ட் இருந்துச்சு. ஜிலேபி மீன் பெரிய மீனை நம்ம வாங்கி வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா முருகலாக நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. தர்ஷன், தன்ஷி, நான், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சுட நல்லா ஜிலேபி மீனும் வறுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டே இருந்தேன். இன்னும் ஒரு 3 ஈடு போல் பார்த்திங்கன்னா மீன் இருக்குது. ஒரு ஈடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் தான் என்னால் போட்டு எடுக்க முடியும், ஏன்னா சின்ன பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸ் எல்லாம் பெரிய பீஸாக இருக்குது, அதனால் நம்ம 3 தான் போட்டு எடுக்க முடியும். நானும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 ஈடு கிட்டத்தட்ட நான் வந்து மீனை போட்டு எடுத்து லாஸ்ட்டு 2 ஈடில் இப்போ நம்ம வந்தாச்சுங்க. இப்போ ஒரு 2 மீன் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் 2 மீன் தான் இருக்குது.
ஃபைனலாக நம்ம இதுக்கப்புறம் மீன் வறுவல் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதிக மீனுங்கிறதுனாலே நம்ம வந்து சிக்கன் 65 போடுற மாதிரி தான் இந்த ஒர்க்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லா மீனும் வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். ஃபைனலாக இப்போ மீன்லாம் வறுத்து முடிச்சாச்சு. எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் தான் மீந்து இருந்துச்சு. மீனும் வறுத்து சூப்பராக மூடி வச்சிட்டோம். நைட்டுக்கு பசங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. தர்ஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலில் விளையாண்டுட்டு இருக்கான். நாங்கள் எல்லோரும் ஏர் கூலரில் காற்று வாங்கிட்டு பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டாங்க. நான் மட்டும் பார்த்தீங்கன்னா தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்கேன். தம்பியும் தூங்கலை, சர்வேஷ் குட்டி தூங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு 5 மணி போல் ஆனதும் பார்த்தீங்கன்னா சர்வேஷ் குட்டியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். தம்பியும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கரமோட்டில் தான் இருக்காங்க, என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்காங்க. சரி நம்ம வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்ட்டு பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுக்கி போட்டேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த பாத்திரம்லாம் தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சரி மீன் குழம்பு வச்சிடலான்ட்டு இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். புளி கரைச்சி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணி கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் பொழுது போய் தான் வைக்கிறேன். மதியம் மட்டன் குழம்பு இருந்ததுனால எல்லாருமே மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்டாங்க. ஃபைனலாக மீன் குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு ஓவர்வியூ பாருங்கள். நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 8 மணி போல் ஆகிடுச்சு. சன் டிவியில் எல்லாமே விருதுகள் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்லேருந்து ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னுடைய மாமியார் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்ட்டு கூட்டிகிட்டு வந்து பேராசிட்டமல் மருந்து கொடுத்துருந்தேன். அடுத்து மீன் குழம்புலாம் எந்த அளவு வந்து கொதிச்சு வந்திருக்குன்ட்டு மீன் குழம்பும் பார்த்தேன். நல்லா தடுப்பாக சூப்பராக மீன் குழம்புலாம் வந்துருந்தது. தலையை மட்டும் போட்டு தான் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன்லாம் நம்ம மதியமே வறுத்து சாப்பிட்டாச்சு. மட்டன் குழம்பு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல் டே ஓட்டியாச்சு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாதம் அதுக்கப்புறம் வறுத்த மீன் இருந்துச்சு. நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி எல்லாமே கிச்சனில் வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி போர்ட்டிக்கோவுக்கு வந்திருந்தேன். ஏன்னா இப்போ வந்து வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஒரே அனலாக இருக்குது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா. நான் நைட்டில் நம்ம வெளியில் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதனாலன்னு தெரியல. மதியம் தர்பூசணி தான் சாப்பிட்டா. வாட்டர்மெலன் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஃபீவர் வராது. ஏன்னா அது வந்து சம்மர் சீசனில் சாப்பிட்றது தப்பு இல்லை. எதனால் ஃபீவர் வந்ததுன்னு தெரியல. பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு சாப்பிடவே இல்லை. தம்பி பார்த்தீங்கன்னா நேரத்தில் தூங்கிட்டான், அவனும் சாப்பிடல. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஓவர்வியூ. நம்ம போர்ட்டிகோ வாசல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் ஒன்று வச்சுருந்தோம். மணி பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக அடர்த்தியாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதோட கொடி பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் தரையில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு சரி சாப்பிட்டுட்டு படுத்துடலான்ட்டு இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக சாப்பாடு போட்டு இப்போ மீன் குழம்பு ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவள் சாப்பிட முடியாதுன்ட்டா. சரி நான் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்கிடலான்ட்டு இப்போ நானும் சாப்பிட்றதுக்காக சாதம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வறுத்த மீன், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு டின்னரு. இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.